ஸோ கன்னி ராசியை பலப்படுத்துவது இயக்குவது எப்படி அப்படின்னா, கன்னி ராசியினுடைய அடையாளம் அப்படின்னா பெண் கன்னித்தன்மை உண்டு அப்படிங்கிற ஒரு பெண் சொல்லலாம். அப்படின்னா அது போன்ற தெய்வங்கள் எங்கே இருக்குது அப்படின்னா, தனித்துவமாக இருக்கக்கூடிய திரிபுர சுந்தரி சொல்லலாம், பால திரிபுர சுந்தரி. அதே போல் கன்னிமார்கள் சொல்லலாம். 7 கன்னிமார்கள் நம்ம நிறைய கோயில்களில் பார்த்துருவோம். அது முக்கியமாக அம்மன் கோயில்கள்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு வந்து கன்னி ராசியை குறியீடாக வச்சிருக்கிறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா அது ஒரு பச்சை நிறம், புதன்கிறது பச்சை நிறம். ஸோ அதனால் பச்சை நிறம் கொண்ட பொருள் வைத்திருக்கக்கூடிய தெய்வம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன். ஸோ மீனாட்சி அம்மன்கிற அவங்களுடைய மேனியில் பார்த்தீங்கன்னா கிளி அமர்ந்திருக்கக்கூடிய உருவத்தை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போ மீனாட்சி அம்மனும் உங்களுக்கு வந்து கன்னி ராசியை இயக்குவதற்கான வீடாக சொல்கிறது. அப்போ இது போன்ற தெய்வங்களை நீங்கள் வழிபட்டு வரும் பொழுது பச்சை நிற மேனியம் கொண்ட எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் கன்னி ராசியை தான் குறிக்குது. அப்போ அந்த ராசியை பலப்படுத்தலாம்.